அண்மைச் செய்தி. விஜய் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விஜய் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரே போட்டியிடுவார் எனவும், ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அங்கு திமுகவே போட்டியிடும் எனவும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் இந்த தகவலத்தின் உண்மை நிலை என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளினுடைய நிலைப்பாடு, தொகுதி பங்கீடு, இந்த பணிகளில் திமுக ஈடுபட்டிருக்கிறது. இந்நிலையில விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எதுவாக இருக்கும் என்கின்ற ஒரு பரிசீலனையான தகவல் என்பது நேற்று வெளியாகி இருந்தது. தற்போது திமுக தரப்பிலிருந்து ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நேரடியாக திமுக வேட்பாளரே உதயசூரியன் சின்னத்தில் களம் காண்பார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. விசிக சார்பிலான அந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது திமுக சார்பில் இருந்து தங்களுக்கான வழங்கப்பட்ட தொகுதிகளில் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது எனவும் திமுக சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் நாகப்பட்டினத்தில் போட்டியிட்டால் அங்கு இதற்கு முன்பு விசிகாவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கு இம்முறை திமுகவே களம் காணும், அந்த வகையில் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளிடம் தகவல்கள் சொல்லியிருப்பதாகவும் தகவலே இருக்கிறது. காங்கிரஸ், விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் விஜய் போட்டியிட்டால் அந்த இடத்தில் திமுக வேட்பாளரே போட்டியிடுவார், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்கின்ற ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகிருக்கிறது. கடந்த காலங்களிலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக கூடியவர்கள், அவர்களுடைய எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு விஐபி போன்றவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் திமுகவே நேரடியாக களம் காணும். அந்த வகையில் தான் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் திமுகவே நேரடியாக களம் காணும் என்ற ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.